Hi and vanakkam my dear மக்களே. Welcome back to my Fatima's cooking channel. Mama Cookings guys. ஸோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாத்திமாஜி அதாவது ஃபாத்திமாமா என்ன செய்ய போகிறாங்கன்னா சுவையான சூப்பரான மீஹூன் கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறாங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பீஹூன் இல்லைனா மீஹூன் கோழி 1 கிலோ, ஸ்பைசஸ் முழு மல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன், வறுத்த நடுக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கருவாய் இலை, லெமன் கிராஸ், பண்டான் லீவ்ஸ், பூண்டு, இஞ்சி, சிவப்பு ஊசி மிளகாய், பச்சை ஊசி மிளகாய், புதினா இலைகள், மல்லி இலைகள், cauliflower, கேரட், முந்திரி பருப்பு, தேங்காய் பால், நெய், பசு நெய், தயிர், கரம் மசாலா. ஓகே மக்கள், இந்த கரம் மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட், அதாவது வீட்டிலே செஞ்சது. இதோட ரெசிபி எப்படி செய்யறதுன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கமெண்ட்லேயே போடுறேன், தட்டி பார்த்துக்கோங்க. மற்றும் கடைசியாக வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஓகே மை டியர் மக்களே, நம்ம சமையல் செய்யறதுக்கு முந்தைய நம்ம மசாலா தயார் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்ஸி எடுத்து நான் முதல் சொன்னேன் இல்லையா, கசகசா, மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பிரியாணி மசாலா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பிளெண்டரில் நம்ம ஊசி மிளகாய், அதாவது பச்சை ஊசி மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை மற்றும் 1 ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் மக்களே நெய் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அரைச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ஆயிரும். ஸோ இதையும் நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருவோம். கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்மளோட மீஹூன் அல்லது பீஹூன் நூடுல்ஸை போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளோட பீஹூன் வெந்துடுத்து. ஸோ அரைவேக்காடை வந்தால் போதும், ஏன்னா நம்ம மறுபடியும் சமைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம காலிஃப்ளவரை பொரிக்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடு வந்ததுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு அப்படியே டீப் ஃப்ரையாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ சைட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கேரட்டையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி டீப் ஃப்ரை பண்ணி நம்மளோட காலிஃப்ளவர் கூட போட்டுடலாம். ஓகே, ஸோ 2 மினிட்ஸ் டீப் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோழியை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச வச்ச மசாலா, அதாவது ஃபஸ்ட்டில் நம்ம கிரைண்டரில் அரைச்சோம்ல அது. ஸோ அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தயிர் தேவைக்கேற்ப, அதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு, இது போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு முந்திரி பருப்பை நம்ம வறுக்க போகிறோம். ஸோ அதே பாத்திரம் கழுவி சுத்தமாக, அதுக்கப்புறம் நம்ம நெய் நம்ம வறுக்க தேவைக்கேற்ப அளவு போட்டதுக்கப்புறமா முந்திரி பருப்பையும் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வறுக்கிறது கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். ஸோ கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ அதே நெய்யில் நீங்கள் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் மற்றும் நெய் சூடு வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சால் லீவ்ஸ், பட்டை, ஏலக்காய், லெமன் கிராஸ், அதுக்கப்புறமா பண்டான் லீவ்ஸ், பண்டான் இலைகளையும் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம்
வெங்காயத்தை வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா போட்டு இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஸோ நம்ம வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ பழைய டிப்ஸு தான், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா நம்மளோட வெங்காயமும் சீக்கிரம் வெந்துடும். ஸோ வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா, அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சோம் இல்லையா, ஊசி மிளகாய், இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் தனியாக வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, என்னோடய வாய்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து ரஃப் ஆகிருச்சு பிகாஸ் கிளைமேட் சேஞ்சுனால. ஸோ ஐம் சாரி ஃபார் தேட். பட் ஐ ஹோப் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டினதுக்கப்புறம் நம்ம கோழி வந்து ஊற வச்சுருந்தோம்ல மசாலா போட்டு, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மினிட்ஸ் கிண்டினதுக்கப்புறமா மல்லி இலை மற்றும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோழி படிச்சிருந்த மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலந்து நம்ம அந்த தண்ணியை இந்த அடுப்பில் ஊற்றிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா இப்போ நம்ம கோழி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ கோழி வேகிருக்கும் போது ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து தேங்காய் பால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அதை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கோழியை நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோழி வந்து வெந்தெடுத்து, ஸோ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பச்சை ஊசி மிளகாய் மற்றும் சிவப்பு ஊசி மிளகாய் வந்து நடுவில் பொளந்து வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆகவே இப்போ வந்து நம்மளோட மீஹூன் நூடுல்ஸ் போகிற நேரம் வந்தாச்சு. ஸோ மீஹூன் நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வெஜிடபிள் பொரிச்சு வச்சுருந்தோம்ல, ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா பரட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா நல்லா சாறுற வரைக்கும், அந்த வெள்ளை மீகுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, நல்லா மசாலா சார்ந்து இது பண்ணால் தான் நம்மளோட சுட சுட சுவையான பிரியாணி தயாராகிடும் மக்களே. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தயாராகிடும். இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் அடுப்பை அடைச்சிக்கலாம். ஸோ அடுப்பு அடைச்சிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து வாழை இலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணியும் போட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் ஸ்டாஃபுக்கு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிவப்பு பழுத்து மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சுவையான சூப்பரான மீஹூன் சிக்கன் பிரியாணி தயார் மக்களே. ஸோ இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே மை டியர் லவ்லி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனும் தள்ளிடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும்.